உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விஜிஆர் அவர்களுடன் வருகை தந்திருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள், கழகத்தின் பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, சித்திரை திருநாள் பட்டிமன்றம் வழங்குபவர்கள் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தாண்டு தள்ளுபடி விற்பனை, பவர்டு பை நேத்ரா ரேஞ்ச் ஆஃப் குக்வேர், குவாலிட்டி வேர்ல்டு கிளாஸ், பிரைஸ்ல நம்ம கிளாஸ், கேஏஜி டைல்ஸ் பாத் ஃபிட்டிங்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் அரசன் சோப், ரொம்ப நல்ல சோப், பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம் மற்றும் நாச்சியார் சில்க்ஸ் மதுரை. இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் சித்திரை திருநாள் பட்டிமன்றம் உங்கள் கலைஞர் தொலைக்காட்சியில். தமிழன் எப்பயுமே இப்படி கூட்டமாக எல்லோரோடும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பழகியவன். அதனால தான் இன்றைக்கி என்ன தலைப்பு எடுத்திருக்கோம்னா, தமிழ் மொழியும் பண்பாட்டையும் பெரிதும் பாதுகாப்பது தனி மனித முயற்சியா கூட்டு முயற்சியா, அதான் தலைப்பு. நம்ம பண்பாட்டில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒருத்தரை பார்த்தோன்னே அவருக்கு உதவி செய்யணுங்கிற பண்பு தமிழர்களுக்கு இருக்கிற மாதிரி உலகத்தில் வேற எந்த இனத்துக்கும் கிடையாது. ஒரு பஸ்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சீட்டை பிடிச்சிருப்பான். வயசான பெரியவர் இப்படியே நடிஞ்சிக்கிட்டே பக்கத்தில் ஸ்டாண்டிங்கில் நிற்பார். இப்படியே பார்ப்பான், ஐயா உட்காருங்க ஐயா அப்படின்ட்டு எந்திரிச்சு நிற்பான். அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்ச இடத்த அந்த பெரியவருக்கு விட்டு கொடுத்துருவான். சென்னை வரைக்கும் நின்றுக்கிட்டே போகிறப்ப அவன்கிட்ட ஒருத்தன் கேட்குறான், கஷ்டப்பட்டு இடத்த பிடிச்சியடா, வர்றவங்களுக்கெல்லாம் எந்திரிச்சு இடம் கொடுத்திய, உனக்கு கோபம் வரலையா அப்படின்னதுக்கு அவன் சொன்ன பதில், அந்த உட்கார்ந்தவங்களுடைய முகத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி என்னுடைய சோர்வு அத்தனையும் நீக்கிவிட்டதுன்னு சொன்னான் பாருங்க. இந்த பண்பாட்டை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒரே இனம் நமது தமிழ் இனம் மட்டும்தான். அதனால் தமிழ் பண்பாடு, தமிழ் மொழி, இது ரெண்டையும் பாதுகாக்கணும். தமிழ் மொழி எப்படிப்பட்ட மொழி, அடாடாடா, அந்த தமிழுக்கு எது அழகுன்னா அந்த ழா அப்படிங்கிற எழுத்து தான். தமிழ் மொழியில் தான் தனித்து இயங்க முடியாத எழுத்துக்கு பேர் மெய் எழுத்து. இக்கு, இஞ்சு, இட்டு அதெல்லாம் தனியாக எழுத முடியாது. தனித்து இயங்கும் ஆற்றல் உள்ள எழுத்துக்களுக்கு பேர் உயிரெழுத்து. உயிர் தனித்து இயங்கும், உயிரில்லாத உடல் இயங்காது. அந்த எழுத்திலே எப்படி வச்சிருக்கான் பாருங்க. ரெண்டும் சேர்ந்து உருவாகின்ற எழுத்துக்கு பேர் உயிர்மை எழுத்து என்று பெயர் வைத்த ஒரு மொழி நம் தமிழ் மொழி மட்டும்தான். இந்த தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் காப்பாற்ற பெரிதும் துணை நிற்பது தனி மனித முயற்சி அப்படின்னு பேசுறதுக்கு இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் சிவப்பு கலரில் ஒரு சட்டை போட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. அவர்தான் பேராசிரியர் விஜயகுமார், அற்புதமான பேச்சாளர், எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறை தலைவர். அவரை தொடர்ந்து பேச வந்திருப்பவர் கடலூர் தணிகை வேலன், தனி மனித முயற்சியன்னு பேச வந்திருக்கார். அவரை தொடர்ந்து பேச வந்திருப்பவர் திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன், அதாவது தமிழ்நாட்டின் பண்பாடும் கலாச்சாரத்தோடையும் வாழ்ந்து கொண்டிருப்பவர். இல்லை கூட்டு முயற்சியே என்ற அணிக்கு பெருமை சேர்க்க வந்திருப்பவர் எனது அருமை தம்பி கவிஞர் இனியவன். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி அவர்கள். அந்த பக்கம் ஒருத்தங்க திருமதி நாகநந்தினி, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. கோயம்புத்தூருக்குனே ஒரு பாஷை இருக்குது. யானுங்க நீங்கள் சொல்லி போட்டு போங்கன்னு பார்த்து போட்டு போங்க, இது கோயம்புத்தூர் பாஷை. ஆனால் இந்த திருவள்ளூரில் ஒரு பாஷை நான் கேட்டேன், லியோனியா இட்டாந்த அங்கே இட்டுன்னு போய் விட்றான் அப்படின்னாரு. லியோனியா இட்டுன்னு போயிடுறதா? எனக்கு இட்டுன்னு போகிறதுனா என்னங்கன்னு கேட்டேன். கூட்டிகிட்டு போகிறதுங்கன்னா அது மாதிரி கோயம்புத்தூர் பாஷையில் பேச வந்திருக்க நாகநந்தினி. இந்த 3 பேர், இந்த பக்கம் 3 பேர் அற்புதமாக பேச வந்திருக்கிறார்கள். பட்டிமன்றத்தின் விவாதம் தொடங்க போகிறது. தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் வளர்க்க பெரிதும் துணை நிற்பது தனி மனித முயற்சியே
என்ற அணிக்கு தன் கருத்துக்களை தொடங்க பேராசிரியர் விஜயகுமார் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். எங்கள் உயிரினும் மேலான அரங்கை நிறைத்திருக்கிற ரசிக பெருமக்களுக்கு வணக்கத்தை சொல்லி என் தலைப்பிற்குள் பயணப்பட ஆசைப்படுகிறேன். நீதிபதி அவர்களே, மிக அழகான தலைப்பு. நம்முடைய மொழியையும் பண்பாட்டையும் கட்டி காப்பாற்றுவதற்கு பெரிதும் துணை நிற்பது தனி மனித முயற்சியா கூட்டு முயற்சியா? நீதிபதி அவர்களே, இதுல என்ன சந்தேகம்? தனி மனித முயற்சி தான். கூட்டு முயற்சி எப்பவுமே குழப்பம். தனி மனிதர்கள் தான் இந்த தமிழையும் பண்பாட்டையும் மொழி உணர்வையும் கொண்டிருந்தார்கள். எத்தனை தனி மனிதர்கள்! ஒண்டமிழ்தாய் சிலம்படியின் முன்னேற்றம், ஒவ்வொன்றும் முன்னேற்றம். எழுந்திருவாய் இளந்தமிழா, கண்விழிப்பாய், இறந்தொழிந்த பண்டை நலம் புதுப்புலமை அனைத்தையும் படைப்பாய், தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்து எழுந்த என்று அஸ்திவாரம் போட்டது புரட்சி கவிஞன் பாரதிதாசன் இல்லையா? இந்த கைதட்டல் எனக்கில்லை, பாரதிதாசனுக்கு. செத்தாலும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடிய மறவன் புலவு சச்சிதானந்தன் தனி மனிதன் இல்லையா? நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடினானே. 11 மொழிகள் கற்றுக்கொண்ட ஆங்கிலேய பீரங்கியை தன் முண்டாசிர முட்டி தள்ளினானே பாட்டுக்கோட்டை என்கிற எங்களது பாரதி. அவன் தனி மனிதன் இல்லையா? இனக்கூட்டு முயற்சி. ஆட்டு வண்டியில போய் ஒரு 12 வயது சிறுவன் பள்ளிக்கூடத்தில் சேர போகிறான். நீ சமஸ்கிருதம் படிக்க போகிறாயா, ஆங்கிலம் படிக்க போகிறாயா? சமஸ்கிருதம் படித்தால் அவ்வுலகை ஆளலாம், ஆங்கிலம் படித்தால் இவ்வுலகை ஆளலாம் என்று பேசினார்கள். உடனே சொன்னான் அந்த 12 வயது சிறுவன், நான் தமிழை படிக்க போகிறேன். தமிழை படித்தால் ஈருலகத்தையும் எல்லா உலகத்தையும் ஆளலாம் என்று சொன்னானே. அந்த தனி மனிதன் தான் தமிழ் தாத்தா ஊவேசா என்பதை இந்த மாமன்றம் மறக்க முடியுமா? தமிழ் தாத்தா ஊவேசா இல்லை என்றால் இலக்கியங்கள் இல்லை, எட்டுத்தொகை இல்லை, 10 பாட்டு இல்லை. மொழி அறிவிற்கு எங்கே போவீர்கள் மிஸ்டர் இனியவன்? என்னையா திடீர்னு சினிமா டயலாக் மாதிரி மிஸ்டர் இனியவன் நோட் திஸ் பாயிண்ட்? வக்கீலாவே மாறிட்டார். நீதிபதி அவர்களை, காசி அனந்தன் ஆகா ஒரு தனி மனிதன் ஒரு ராணுவ புரட்சியை கொண்டு வருகிறதை போல பாடுகிறானே. அந்த தமிழ் உணர்வுதான் எனக்கெல்லாம் மேடையிலே தமிழை கந்தக வரிகளாக சொல்லுகிற உணர்ச்சியை கொடுத்தது. இருப்பாய் தமிழா நெருப்பாய், நீ இருந்தது போதும் இதுவரை செருப்பாய். 10 தடவைகள் பாடைகள் வாரா, பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிவது ஒரே முறைதான், சிரித்துக் கொண்டு செருக்களம் வாடா என்று பேசினானே அந்த காசி அனந்தன் தனி மனிதன் இல்லையா? ஆப்பிளிலே தொடங்குகிறது ஆங்கில பண்பாடு, அம்மா என்று தொடங்குகிறது தமிழ் பண்பாடு. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுந்து மக்களை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு. பாரதிதாசன் சொல்லிட்டே வர்றப்ப சொல்லுவான், மானுட சமுத்திரம் நான் என்று கூவு. இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா ஆத்மாவையும் தானாக பார்க்கின்றவனின் குரல் அது. மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்பது குடும்பம், நாடு, மொழி, இனம் எதையும் தாண்டி நீ என்பது குடும்பம் இல்லை, நீ என்பது நாடு இல்லை, நீ என்பது சமூகம் இல்லை. இந்த எல்லைகளை எல்லாம் கடந்து இந்த பிரபஞ்சத்திற்கே நீதான் பொறுப்பு என்று சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தலைவனாக்குகிறானே, அதுதான் தமிழ் பண்பாடு. நீதிபதி அவர்களே, அவனா தமிழனா பிறந்ததுல ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு எழுத்தும் சொல். உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை. ஆ என்றால் பசு, கா என்றால் சோலையை குறிக்கும், ஐ என்றால் தலைவனை குறிக்கும், ஈ என்றால் கொடு என்பதை குறிக்கும், ஓ என்றால் அம்பை குறிக்கும், பா என்றால் பாட்டை குறிக்கும், மா என்றால் விலங்கை குறிக்கும். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். மகாத்மா காந்தியடிகள் அந்த தனி மனிதன். டார்வின் தியரி என்பது என்ன? குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தான். மகாத்மா காந்தி இந்த தேச தந்தை அந்த குரங்கு பொம்மையை வச்சு சொல்லிட்டாரே சார் பண்பாட்டை. தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, தீயதை கேட்காதே. அந்த தனி மனிதன் மகாத்மாவானது மறக்க முடியுமா? தனி மரம் தோப்பாகாது என்று சொல்லுவீர்கள். தோப்புகளை நீங்கள் உருவாக்க முடியாது, தனி மரங்கள் தான் தோப்புகளாக உருவாகும் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு வருகிறேன். நன்றி, வணக்கம். என்ன கோபம்யா, என்ன ஆத்திரம்யா?
காரணம் அந்த பாயிண்ட்டை எப்படியாவது ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டு வரணும்னு. தனி மனிதர்களுடைய சிந்தனை தான் ஒரு பெரிய இயக்கமாக ஒரு புரட்சியாக உருவெடுக்கும் அப்படின்னு யார்? விஜயகுமார் முடிச்சிருக்கார். இனி அதுக்கு பதில் சொல்லணும். கோவை திருமதி நாகநந்தினி உங்கள் பலத்த ஆரவாரத்துடன் கூட்டு முயற்சி அப்படிங்கிற அணிக்கு தன்னுடைய கருத்துக்களை வழங்க வருகிறார். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் இதயம் கனிந்த சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க மொழியில இல்லாத சிறப்பே கிடையாது. சமணம் வேணுமா சிந்தாமணியை படியுங்கள், பௌத்தமம் வேணுமா மணிமேகலையை படியுங்கள், சைவம் வேண்டுமா பெரிய புராணம் படியுங்கள், வைணவம் வேண்டுமா ஆழ்வார் பாடல்களை படியுங்கள். கிறிஸ்துவத்திலும் அதிலும் கத்தோலிக்க கிறிஸ்துவர் என்றால் தேமாவணியும், புரோட்டோசான் கிறிஸ்துவம் என்று சொன்னால் ரட்சண்ய யாத்திரகமும், இஸ்லாமியர்கள் உமரபுரவல் எறிய சீரா புராணமும், எதிர்நாயகராகவே இருந்தாலும் கூட ராவணரை எதிர்த்து நின்ன ராவண காவியத்தை படைத்த ஒரு மண்ணுங்க இந்த மண்ணு. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இதெல்லாம் தனித்தனியா ஒருத்தர் தானே படைச்சாரு. அவங்க வந்து சொன்னாங்களே, பாரதி இருந்தாரு, பாரதிதாசன் இருந்தாரு, வைரமுத்தையா இருந்தாரு, ஊவேசா வந்தாரு. ஏங்க இவங்க எல்லாரும் எதுக்கு கீழே நிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா, தமிழ் என்ற ஒற்றை சொல்லுக்கு கீழே கை கோர்த்து கூட்டு முயற்சியா நின்னாலதான் இன்னைக்கு நாடாளுற அளவுக்கு தமிழ் வளர்ந்துருக்குன்னு சொன்னா, தமிழ் எப்ப தோன்றுச்சுன்னு எல்லாத்துக்கும் சரியான ஒரு குழப்பம். ஒரு பக்கம் சாக்ரட்டிஸ் வந்து நின்னாரு, ஒருத்தர் பக்கம் கன்ஸ்வெங்ஸ் நடந்து நின்னாரு சைனால, இன்னொரு பக்கம் வடநாட்டுல புத்தர் வந்து இருந்தார். அவங்க எல்லாம் வாழ்றதுக்கான வாழ்வு முறையை தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அந்த வாழ்விற்கே அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த மொழிக்கு இலக்கணத்தை 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய தொல்காப்பியர் எழுதினாருன்னு சொன்னா, அவர் எழுதி வச்சது தனி முயற்சியா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க பாருங்க, எப்போ உங்க தமிழ் தோன்றுச்சுன்னு கேட்கும் போது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு வாளோட முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடினா அந்த குடி அத்தனை பேர் அங்க வாழ்ந்திருக்காங்க. அதுதான் அதுக்கான அர்த்தமே. இன்னைக்கு இதையும் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்கய்யா. ஏன்னா வாளோட நீங்க அன்னைக்கே தோன்றிட்டீங்க, கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய குடி தோன்றி இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணவங்களை எல்லாம் தட்டி தூக்குற மாதிரி எங்களுடைய இலக்கியங்களை இன்னைக்கு வெளியெடுத்து ஒன்றுபட்டு வாழ்ந்த இனம் தமிழர் இனம் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துக்கே இன்னைக்கு பறைசாற்றுற மாதிரி தமிழனுடைய நிலத்துல தான் இரும்புங்கிற ஒரு நிலைப்பாடே துவங்குச்சுங்கிறத கல்வெட்டு இலக்கியத்துல மட்டும் வச்சில்ல, உலக பெரும் அறிஞர்களை வச்சு ஆய்வு செஞ்சு இன்னைக்கு மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை தமிழ்நாடு அரசு இப்படி காமிச்சிருக்குன்னு சொன்னா, இப்ப ஒத்துக்கிறீங்களா? மூத்த கொடி தமிழ் குடிதான் அப்படின்னு சொல்லி இனி இந்திய வரலாறை எழுதணும்னு சொன்னா வடக்க கங்கை நதி அதெல்லாம் சொல்லக்கூடாது. இனிமேல் தெற்கே, அதுவும் தாமிரபரணி நதிக்கரையில் இருந்துதான் இந்தியாவுடைய ரூட்டே தொடங்குதுன்னு நாங்க இன்னைக்கு காமிச்சோமா இல்லையாங்க ஐயா? ஆதிசங்கரர் எல்லாத்துக்குமே தெரியும், சங்கராச்சாரியார் அவர் மகா பெரியவர். அவரை பார்க்கறதுக்காக ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்கள் போறாங்க. அப்படி போகும்போது அவர் வந்து சங்கராச்சாரியா அங்கே உட்காந்துட்டு, மகா பெரியவர் உட்காந்துட்டு அந்த மடத்துல எல்லாத்துக்கும் குங்குமம் கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா. அப்படி குங்குமம் கொடுத்துட்டு இருக்கும்போது இப்படி லைனா வந்துட்டே இருக்காங்க. இஸ்மாயில் வராருன்னு தெரிஞ்சிருச்சு, எல்லாரும் சொல்றாங்க. ஆனா குங்குமம் கொடுத்துட்டு இருக்காங்க, இது எப்படி வேண்டான்னு சொல்றதுன்னு தெரியல. அப்போ பக்கத்துல வந்தோடனே மகா பெரியவர் என்ன பண்றாரு, அப்படி திரும்பி அந்த சந்தனத்தை எடு அப்படின்னு சொல்றாரு. அந்த சந்தனத்தை எடுத்து அப்படி இஸ்மாயில் கிட்ட அப்படி கொடுத்துட்டு, உங்க ஊரு நாகூர் தர்கால சந்தனம் தருவாங்களையோ நோ அப்படி நினைச்சிட்டு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா, இந்த பண்பாடு தனி ஒரு மனிதனுடைய பண்பாடு இல்ல, இரு சமூகம் இங்கே இருந்தாலும் கூட அதை சேர்ந்து வாழணும்னு சொன்ன பண்பாடு இந்த பண்பாடுங்க. அன்னைக்கு வாழ்ந்த ஜியு போப் அவர்கள் இருந்து இன்னைக்கு இருக்க ஜிபிலி ஆப் வரைக்கும் ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு மனுஷன் யார் தெரியுமாயா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாருன்னு அவர் நம்ம சொல்றோம். ஆனா 2000 புத்தகம்லாம் அவர் எழுதல, வெறும் 2660 வரிகள் தான் எழுதியிருக்கார். இன்னைக்கு அவர் தான் உலகையே ஆண்டுட்டு இருக்கார். அவர் தான் ஐயன் வள்ளுவர் அவர்கள். ஆனா இன்னைக்கு அவரை அடுத்தடுத்த நிலைகளுக்கு கூட்டிட்டு போனது யாரு? அடுத்தடுத்த மொழிகளுக்கு மொழி பெயர்த்தது யாரு? ஏன் தெரியுமா? ஐயன் வள்ளுவரை நம்ம எல்லாம் இப்படி கொண்டாடுறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் அப்ரோச், அதாவது அவருடைய அதிகாரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, மனிதா நீ மனிதனாக வேண்டும் என்று சொன்னால் முதல் நேர்மறை சிந்தனைகளை வச்சுக்கோ, எதிர்மறை சிந்தனைகள்லாம் உனக்கு தேவையில்லை. அப்படி எதிர்மறை சிந்தனை வந்துருச்சுன்னா உன் பாட்டம் வள்ளுவர் நான் இருக்க என்னை எடுத்து படிச்சுக்கோன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு இது உலக பொதுமறையாவே இருக்குங்க ஐயா.
நிறைவா இந்த ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிடுறேன். கம்பராமாயணத்தை பத்தி சொன்னாங்க. எங்க மற்ற ஊர்ல எல்லாம் கூடி வடநாட்டில் வந்துச்சு, வடமொழியில வந்துச்சு, ஹிந்தியில வந்துச்சு, கன்னடத்தில் வந்துச்சு. ஆனா எல்லா ஊர்லயும் பேசும்போது ராமாயணம் என்று சொன்னால் ராமர் 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 என்ற பேர் தான் ஐயா வந்துச்சு. ஆனா இந்த தமிழ் மண்ணில் பேசும்போது மட்டும்தான் அது கம்பர் 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 என்று கம்பர் பேரை முன்னிறுத்தணும்னு சொன்னா அது தமிழுக்கு கிடைச்ச ஆக சிறந்த பெருமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பண்பாடு, மொழி, கலாச்சாரம்னு வரும்போது வெறும் அதோட மட்டும் கலை மொழியில மட்டும் போகாது. இன்னைக்கு மூலப்பொருளான நிலம், அந்த நிலத்துக்கே இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கு. அதை நம்ம யோசிக்கணும். ஒரு மொழியும் பண்பாடும் நிலைத்து இருக்கணும், வளர்ந்து வரணும்னு சொன்னா கூட்டு முயற்சி தான் எனக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டிடம் அவர்களை வாழ்க்கணும். கூட்டு முயற்சி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல நாகநந்தினி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, கடலூர் தணிகை வேலன். அன்னத்தை பாத்தியே அப்பத்தை கேட்டேன்னா அப்பாத்தியோ அப்பாத்தியோ அப்பாத்தே கே கூ. நல்லா தானையா இருந்த. திருவள்ளூரில் இப்போ 103 டிகிரியான் வெயில். அதில் நடந்து வந்து இப்படி ஆயிட்டாரு. எதுக்கு பாடினீங்க அதை? நடுவர் அவர்களே, எல்லாம் கூட்டு முயற்சியா இப்ப இதைத்தான் உட்காந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி பாட்டு தமிழ்ல இது வரைக்கும் வந்திருக்கா? இந்த மாதிரி ஒரு எழுத்து தமிழ்ல இருக்கா? தாய்லாந்துல பாருங்க எப்படி பாடுறாங்க. அட பாவிகளா, என் பாட்டிங்கிற தனி மனுஷன் எனக்கு சொல்லி கொடுத்தா சார். காக்கா கிக்கி குக்கு கே கை கொக்கோ கோ நானா நீ நூனு நீ நை நோ நோ நோ. மாவரிசை எப்படா சொல்லணும்? மாமா மிமி முமு மிமி மை மோமோ மௌ. பாவரிசை எப்படா சொல்லணும்? பாப்பா பிபி பூப்பு பேபே பை போ போ. ராவரிசையை எப்படா சொல்லணும்? ராரா ரீ ரூரு ரே ரே ரை ரோ ரோ ரவ். இப்படி சொன்னா தமிழ் ரொம்ப எளிமையா சொல்லலாண்டான்னு அப்பவே என் பாட்டி சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு. தனி மனுஷியா சார். கூட்டு முயற்சி அப்படின்றது யார் நம்மளை ஜெயிக்க வைப்பான்னு நினைக்கிறது. தனி முயற்சின்றது தன் மீது நம்பிக்கை வைத்து ஜெயிப்பது. நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பு என்ன தெரியுமா? புள்ள வீட்டில் ஏதாவது தவறு பண்ணிட்டான்னா அம்மாக்கள் எல்லாமே சொல்ற ஒரே வார்த்தை, உங்க அப்பா வரட்டும் இரு, தோலை உரிக்க சொல்றேன் இரு. அவங்க அடிக்க மாட்டாங்க. அடிச்சா அவங்க வில்லன் ஆயிடுவாங்கல்ல. அப்பாவை காலகாலமா வில்லனாக்குறதே இந்த அம்மாக்கள் தான். ஆனா யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை தன் மகனுக்கு தான் வில்லனா தெரிஞ்சாலும் தன் மகன் கதாநாயகனாய் மாற வேண்டும் என்பதற்காக வில்லன் என்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்பவர்கள் அப்பாக்கள். நடுவர் அவர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பண்பு மிக்க தமிழ்நாட்டில் வந்து நாகநந்தினி, நாங்கெல்லாம் கூட்டு முயற்சியால தான் எல்லாம். என்ன கூட்டு முயற்சி உங்களுக்கு இருக்கு? யோசிச்சு பாருங்க. நடுவிலே தமிழில் எழுதிய அத்தனை கவிஞர்களுமே எழுத்துக்களை போற்றியவர்களை விட தமிழ் இனத்தை போற்றி பாதுகாத்தவர்கள் என்பதுதான் உண்மை. கங்கை அமரன் அப்படின்னு ஒரு பாடல் ஆசிரியர் சார், அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க எல்லாம் ஃபோக் சாங்லாம் பயங்கரமா எழுதிடுறீங்க, ஆனா தமிழில் அழகான பாடல்கள் எல்லாம் நீங்க எழுதியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. எவ்வளவு அழகான பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார் தெரியுமா? இந்த மான் எந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும். இருக்கா? எழுத முடியுமா? சிந்தை கொள்ளாடும் ஜீவனே கண்மணியே. சார், ஒரு சின்ன பையன்கிட்ட போயிட்டு திருநெல்வேலியில தான் பார்த்தேன். என்னடா எப்ப பார்த்தாலும் திருநெல்வேலியில பேசுறவங்க எல்லாம் என்னவே விரட்டுவே கொல்லுவே குத்துவேலாம் சொல்றீங்க, எதுக்குடா இத்தனை வே போடுறீங்கன்னு. அண்ணே, வேன்னா என்னன்னு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமான்னு என்ன யாருமே இது வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்ததில்ல சார். அந்த பையன் சொன்னா சார், அண்ணே தமிழ்ல வே அப்படின்னு சொன்னா மறை அப்படின்றது பொருள். நீங்கள் யோசித்து பாருங்கள், மண்ணுக்கு கீழே செடியின் கீழ் மறைந்திருப்பதால் அதற்கு வேர் என்று பெயர். ஒரு பொருளை பாதுகாத்து மறைத்து வைப்பதால் அதற்கு வேலி என்று பெயர். ஒரு ஆணின் உடலையும் மானத்தையும் காத்து நிற்பதால் அதற்கு வேட்டி என்று பெயர். தன் நிஜ முகத்தை அடுத்தவனுக்கு காட்டாமல் மறைத்து வைப்பதால் அதற்கு வேடம் என்று பெயர். தன் கசப்பு திறத்தை இலையில் மறைத்து வைத்திருப்பதால் அதற்கு வேம்பு என்று பெயர் என்று வேவுக்கே இத்தனை பொருள் சொல்லிக் கொடுத்தானே இனியவன் அண்ணே, என்னவே மலப்பா இருக்கா? வாய்ப்பளித்த அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.
ஒரு ஊர்ல சாமி கண்ணை திறக்கிறதுக்கு விழா, சாமி கண் திறப்பு விழா. ஒரு குரூப் தான் வருஷம் வருஷம் கண்ணை திறந்து விடுவாங்களாம். அந்த சாமிக்கு கண்ணை திறக்க போறப்போ இன்னொரு குரூப் வந்துட்டான். வருஷம் வருஷம் நீங்க தான் திறப்பீங்களா? சாமிக்கு நாங்களும் வேண்டிய வைக்கதாண்டா, நாங்களும் திறக்கிறோம்டா அப்படின்னு வந்துட்டான். 2 குரூப்புக்கு இடையில அடி தடி ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் 50 பேர் இருக்கான். சாமி கண்ணை மூடியே தான் கிடக்குது. இவ்வளவு கலகம் ஏன் நடக்குது ஒரு சாமியை வச்சு? ஆனால் இது எல்லாத்துக்கும் தீர்வு சொன்னார் ஒருத்தர். கோயிலில் குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகன்ட்டு அன்னைக்கு பராசக்தியில் எழுதினார் பாரு என் தலைவன் எழுதின அந்த தனி மனித முயற்சியில் வசனம். அந்த வசனம்தான் இன்னைக்கு வரைக்கும் கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகாமல் இன்று கோயில் எல்லோரும் கூடுகின்ற ஆலயங்களாக உருவாக்கிய முயற்சி ஒரு தனி மனிதனுடைய சிந்தனை தானே. யார்? தனியவேல் முடிச்சிட்டார். இனி அதுக்கு பதில் சொல்லணும். எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஜெயராஜமூர்த்தி கூட்டு முயற்சியே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வழங்க வருகிறார். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, பாவேந்தன் சொல்லுவான், வெள்ளம்போல் தமிழர் கூட்டம் வீரங்கொள் கூட்டம், உள்ளத்தால் ஒருவரை மற்றும் உடலினால் பலராய் காண்பர், கள்ளத்தால் நெருங்குணாதே என்று பாடினானே. வெள்ளம்போல் தமிழர் கூட்டம் என்று அனைவரையும் ஒன்றிணைத்து பாடிய பாவலர்கள் தான் தமிழ் புலவர்கள். பாரதியார் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, ஒற்றுமை நீங்கி இங்கு அனைவருக்கும் தாழ்வே. இதுக்கு மேல ஒரு என்னையா வேணும்? ஒற்றுமையா இருக்கணும், எல்லோரும் சேர்ந்தால்தான் நாம் எடுத்த காரியம் வெற்றி அடையும் என்பதற்கு இதை விட வேற என்ன வேணும்? தமிழ் தாத்தாவை பத்தி சொன்னீங்களே, அவர் நிறைய தொகுத்தார். பண்டைய இலக்கியங்களிலே சங்க தமிழிலே பல நூல்களை தொகுத்தார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருக்கு எத்தனை பேர் உதவி செய்திருக்கிறார்கள் என்கின்ற வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதை நாசூக்கா இங்க மறைச்சிட்டு பேசுறார். திருவாவடுதுறை ஆதீனம் ரொம்ப முக்கியமான ஆதீனங்க. திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஆஸ்தான புலவராக இருந்தார் ரூவேசா. அந்த ஆதீனத்தில் நிறைய ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்து அதற்கு பல புலவர்கள் துணை நின்றார்கள். தருமபுரம் ஆதீனம் அவர் தேடி இருக்கிறார். 2 நாள் இரவு கண் விழித்து அங்க ஓலைச்சுவடிகளை தேடி இருக்கிறார். பல பேர் உதவி செய்திருக்கிறார்கள். பல பேர் செய்த உதவியால் அவருக்கு அந்த நூல்கள் எல்லாம் கிடைத்தது என்பதுதான் உண்மை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே மன்னர் எஸ்பிபி பாட்டுல அருமையான பாட்டு. வைரமுத்து அதை சிலாகித்து சொல்லுவார். அந்த எஸ்பிபியினுடைய முதல் பாட்டு என்ன? 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா, இதழோரம் சுமை தேட புது பாடல் விழி பாட பாட 1000 நிலவேவா. வண்ணம் கொண்ட வெண்ணிலவு என்கின்ற ஒற்றை நிலவை அழைத்தவர் தன்னுடைய முதல் பாடலிலே 1000 நிலவை அழைத்தார். சொர்க்கமே என்றாலோ அது நம்மூரை போல வருமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமான்னு சொன்னாரு. அந்த கூட்டு முயற்சி தான் ஒரு பாட்டை உருவாக்குது. காதல்ல கூட அந்த காதல் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இருவரும் அதிலே பங்கெடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது ஒரு தலை ராகமாக முடிந்துவிடும். அப்புறம் தாடியை வச்சுட்டு திரிய வேண்டியதுதான். பெற்ற தாய் தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் என்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்கின்ற பாடல் வள்ளலாருடைய பாடலே அவருடைய மகள் படித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்னென்ன உற்ற தேகம், ஆஹா, அந்த தேகம் என்பது உடம்பு,
அந்த தேகம் என்பதற்கு பதிலாக ராமலிங்க சுவாமிகள் யாக்கை என்று எழுதியிருந்தால் இன்னும் அழகாக இருக்குமே, அது வடமொழி சொல்லை கலந்து விட்டார் என்று மறைமலை அடிகள் வேதனைப்பட்டாராம். அதற்கு பிறகு இந்த தனித்தமிழ் இயக்கத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் தான் மொழி ஞாயிறு, தேவனைய பாவாணர், பாரதிதாசன், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், கியாபி விஸ்வநாதம், திரிவி கல்யாணசுந்தர முதலியார். அவர்களுக்கு பின்னால் பல பேர் வந்தார்கள், துணை நின்றார்கள். அதனால் தனித்தமிழ் இயக்கம் வெற்றி அடைந்தது. சங்கம் வைத்து தான் அன்றைக்கே தமிழன் மொழியை வளர்த்திருக்கிறான். இது சிறந்த ஆதாரம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். சங்கம் என்றால் ஒரு குழு, ஒரு கூட்டம். இது ஒரு சங்கம், இது ஒரு அமைப்பு. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வள்ளலார் கண்டார். அதில் எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிறார். புத்தன் கூட சங்கம் கொண்டிருக்கிறான். சங்கம் என்றால் பல பேரை ஒன்றிணைத்து அவர்களுக்கு நம்முடைய கொள்கைகளை பரப்புவது, அவர்களை விட்டு பரப்ப சொல்லுவது. அப்படித்தான் தமிழன் அன்றை முதல் இன்றைக்கு வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பது நிதர்சனமான உண்மை. நான் கல்லூரியில், சென்னை மருத்துவக் கல்லூரியில் படித்தேன். தமிழ் மன்றம் இன்றைக்கும் அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தமிழ் மன்றத்துடைய துணைத் தலைவராக 1985 இருந்தபோது மாண்புமிகு அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களை அழைத்து வந்து பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்தினோம். தமிழ் மன்றம் பல மாணவர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் நடத்தியதா அந்த விழா வெற்றி பெற்ற. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா புத்தக திருவிழா பாருங்க. அதில் நம்முடைய பாரம்பரிய கலைகளை வளர்க்கின்ற விதமாக கிராமிய குழு, தப்பாட்டம், கரகாட்டம், பறை இசை, இன்னும் நிறைய பொம்மலாட்டம், பொய்க்கால் குதிரை, இவைகள் எல்லாம் நடத்துகிறார்கள். தமிழனுடைய பண்பாடு, தமிழுடைய கலாச்சாரம், தமிழுடைய நாகரிகத்தை புத்தக திருவிழாவின் வாயிலாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய நடுவர் அவர்கள், அண்ணன் லியோனி அவர்கள், இவர்களை போன்றவர்கள், இன்னும் பல தமிழ் அறிஞர்கள் அந்த புத்தக திருவிழாவில் கூடக்கூடிய மக்கள் மத்தியிலே தமிழினுடைய பெருமையை உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நடுவர் அவர்கள் 2000 திருவெண்காட்டிலே ஒரு தலைமை ஆசிரியர், எனக்கு பாடம் சொல்லி தந்த அகோரமூர்த்தி என்கின்ற ஒரு தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றார். அவர்கள் நாங்கள் தெய்வமாக பார்க்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியர். அவர் ஆங்கிலம் நடத்தினால் அப்படி அருமையாக நடத்துவார். என்னிடத்திலே சொல்லுவார், ராஜமூர்த்தி, தவறு இல்லாமல் ஆங்கிலத்திலே கடிதம் எழுதக்கூடிய வகையிலே நீ உன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னவர். பல கடிதங்களை அவருக்கு நான் எழுதியிருக்கிறேன். அதில் கரெக்ட் பண்ணி எனக்கு திரும்பி அனுப்புவார். அப்படிப்பட்ட தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினோம். யார் அதற்கு சிறப்பு அழைப்பாளர் என்றால் நம்முடைய கெழுதகை ஐயா நடுவர் அவர்கள் திருவெண்காட்டிற்கு வந்து அருமையான ஒரு பேச்சு, 45 நிமிடங்கள். அப்போது ரொம்ப இளமையாக இருந்தார்கள். பேண்ட் போட்டு டக் பண்ணிட்டு அப்படியே நகைச்சுவை உணர்வோடு ஒரு ஆசிரியருடைய பெருமையை எங்கள் ஊரிலே சிறப்பாக பேசினார்கள் என்றால் அதற்கு வந்த கூட்டம் இருக்கிறதே, அதுல நானும் கவிதை வாசிச்சேன். எங்க தலைமை ஆசிரியர் பற்றி மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அந்த விழாவை வெற்றிகரமாக நடத்தினார்கள். வந்திருக்கக்கூடிய திருவள்ளூர் அறிவு சார்ந்த மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக கூட்டு முயற்சி என்ற அணிக்கு டாக்டர் ஜெயராஜமூர்த்தி ரொம்ப அருமையாக பேசினார். இதுக்கு பதில் சொல்லணும்னா, தனி மனித முயற்சி நிறைவு பெறப்போகிறது. அதை நிலைநிறுத்த இந்திரா ஜெயச்சந்திரன் உங்கள் பலத்த கரவொலியோடு தனி மனித முயற்சிக்கு வர்றாங்க. ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. அது அங்கிட்டிருந்து வந்த 2 பேரும் சின்ன பிள்ளை வீடு கட்டி அதை சிதைச்ச மாதிரி சிதைச்சிட்டு போயிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு வருத்தம். நாங்கள் சேர்ந்து வாழக்கூடாது என்று சொல்லவே இல்லை. தமிழனுடைய அழகும் தமிழனுடைய பெருமையும் அவன் ஒன்றுபட்டு நிற்பதுதான். ஒற்றுமைக்கு குலைவாக நாங்கள் எந்த ஒரு வாதத்தையும் இங்கே முதலிலே பேசிய வந்தவர்கள் வைக்கவும் இல்லை. சேர்ந்து வாழக்கூடாது என்பது எங்களுடைய தத்துவம் அல்ல. எவர் ஒருவரையும் சார்ந்து வாழக்கூடாது என்பது தமிழனுடைய தனித்தன்மையாக இருக்கிறது. அந்த தனி முயற்சி இருக்குது பாத்தீங்களா, அதுதான் ஒவ்வொரு முறையும் தமிழனை உயர்த்தி 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 பிடிக்கின்றது. உலக செம்மொழிகள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய முதல் செம்மொழியாக இருந்த ஹீப்ரு இருக்குது இல்லையா, எபிரேயம், இயேசுநாதர் பேசிய எபிரேயம் இன்று வழக்கிலே இல்லை. ஆங்கிலத்திற்கு அடிநாதமாக இருந்த கிரேக்கம் என்ற செம்மொழி இன்று வழக்கிலே இல்லை. ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்தும் என்று பிறந்ததோ அன்று போலவே கண்ணியாக இருக்கிறாளே தாய்த்தமிழ் மொழி. 1000 பல்லாயிரம் ஆண்டுகளை காட்டிலும் உடைந்து போகாமல் இருக்கிறாளே. காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு தனி மனிதனுடைய முயற்சி தான் என்ற எளிமையான என் வாதத்தை வைக்க இங்கே வந்திருக்கிறேன். சென்னை மாகாணத்தை 1969 ஜனவரி 14 சட்டப்பேரவையிலே பேரறிஞர் அண்ணாதுரை அமர்ந்து கொண்டு பேரவைத் தலைவராக இருந்த சீபா ஆதித்தனாருடைய அனுமதியோடு இன்று முதல் சென்னை மாகாணம்
தமிழ்நாடு என்று அழைக்கப்படுகிறது என்று மும்முறை சொன்னவுடன் விண்ணை தொட்டதே கரவொலி. அது கூட்டு முயற்சி தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எங்கள் விருதுநகர் மாவட்டத்திலே சூளமேட்டுக்கரையிலே தேசபந்து மைதானத்திலே 76 நாட்கள் உண்ணாவிரதம், உண்மையான உண்ணாவிரதம் இருந்து ஒரு புனிதருடைய உயிர் பறவை பறந்ததே அந்த சங்கரலிங்கனாரை இந்த தேசம் மறக்கலாமா? சங்கரலிங்கனார் தனி மனித முயற்சி இல்லையா நண்பர்களே? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். அங்கிருந்து வந்த ஞாகரந்தினி, எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? பாரதியார் சொன்னாரே, காக்கை கூட்டம் எங்கள் ஜாதி. அந்த ஆளை ஒத்தையிலே தான் விட்டீங்க. அவர் காக்கை கூட்டத்தையும் மலை கூட்டத்தையும் பார்த்து பார்த்து பாடல் எழுதினார். சின்ன பொறியிலிருந்து தான் காட்டுத்தீ வரும். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டின் பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தத்தோம் நானே. இது தனி முயற்சி இல்லையா? ஒரு சிறு பொறி காட்டுத்தீயாக மாறிவிடும் என்று சொன்னானே, இது தமிழின் சிந்தனையின் உச்சம். ஒரு வீட்டுக்குள்ள யாராவது வந்துட்டாங்கன்னா, வாங்க உட்காருங்க, இப்படி கையெடுத்து கும்பிட்டு வாங்க, என்ன சாப்பிட்றீங்க, இந்த இதை சாப்பிடுங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? இது ஆக சிறந்த தமிழர் பண்பாடு. இதை கனடா நாட்டிலே ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிருந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் கட்டுரையாக எழுதியிருக்கிறார். கோவை அண்ணன்மார் கதை, உறவுகளினுடைய முக்கியத்துவம் தமிழ் மண்ணிலே எப்படி இருக்கிறது என்று ஆங்கிலத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த மேடையிலே நடுவருடைய அனுமதியோடு ஒரு பணிவான கருத்தை இங்கே வைக்கிறேன். அன்பு நண்பர்களே, தமிழ் பேசுகிறவர்கள் எல்லாம் தமிழர்கள் அல்ல. தமிழுக்காக யார் பேசுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தமிழர்களாக இருக்க முடியும். அது கூட்டத்தை விட தனி மனித முயற்சியிலே தான் அதிகமாக இருக்கிறது. தமிழுக்காக பேசக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் கூட பேசலாம். ஏனென்றால் உலகத்துக்கு முழுவதும் புரிய வைப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது. டாக்டர் பிருந்தா என்ற மொழியியல் வல்லுநர் இப்படி பேசுகிறாள். அவள் கட்டுரையினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? போயிட்டு வாங்க. வர்றவங்களை தானே வாங்கன்னு கூப்பிடணும், போறவங்களை போங்கன்னு தானே சொல்லணும். இங்க தமிழ் பண்பாட்டின் மரபும் பண்பாடும் அது இல்லை. சின்ன குழந்தை கூட போறேன்னா தங்கம் அப்படி சொல்லக்கூடாதியா, போயிட்டு வாரேன்னு சொல்லு. போறவனை பார்த்து கூட வாங்கன்னு கூப்பிடுறாள். நம்ம பண்பாடு இருக்குது பாத்தீங்களா? இன்னும் 10,000 ஆண்டுகள் போனாலும் இது இங்கே இருக்கு. நான் தனி முயற்சி சொல்றேன் பாருங்க. விவிலியத்தை பரப்புவதற்காக வட்டார மொழிகளை பயிர வந்த ராபர்ட் கால்டுவெல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் தமிழ் மொழியை படிச்சுட்டு வந்த வேலையை மறந்துட்டு தமிழை மட்டுமே படிப்பதை வேலையாக வைத்துக்கொண்டு தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு நூலை கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் திராவிட மண்ணுக்கு வேணும்னா மேற்கோள் எடுக்கிறீங்களே, அது ராபர்ட் கால்டுவெல் என்ற ஒரு தனி மனிதனுடைய முயற்சி இல்லையா? இதை மறந்தோம்னா தமிழன் நன்றி கொன்றவனாகிவிட மாட்டாரா? கால்டுவெல்லுடைய ஒப்பிலக்கணத்திலே அவர் என்ன பேசுறார் தெரியுமா? எபிரேயம் இருக்குது இல்லையா, ஓல்டு டெஸ்டமெண்ட் என்று சொல்லக்கூடிய விவிலியத்தின் பழைய ஏற்பாடிலும் பழைய கிரீக், ஆங்கிலத்தை விட கிரேக்கம் கஷ்டமா இருக்கும், அதுலயும் ஓல்டு கிரீக் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதிலே தாலமி என்ற அறிஞன் குறிப்பேடுகள், இந்த 2 குறிப்பேடுகளிலும் திராவிட சொற்களான தமிழ் சொற்கள் இருக்கிறது என்று மேற்கோளை கால்டுவெல் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறார் என்று சொன்னார். இது சத்தியமா இது எப்படிங்க கூட்டு முயற்சி ஆகும்? நான் கேட்கிறேன், இது எப்படி கூட்டு முயற்சியாக இருக்க முடியும்? ஒரு தனி மனிதனுடைய உழைப்பை அவ்வளவு அசாதாரணமா சொல்லிடாதீங்க. சென்னை மாகாணத்தினுடைய கவர்னராக இருந்த எல்லிஸினுடைய முயற்சி தானே அது. கவர்னர் எல்லிஸ் இல்லை என்றால் இன்று நாம் கொண்டாடக்கூடிய திருவள்ளுவரும் 133 அடி வள்ளுவர் சிலையும் எப்படி செஞ்சிருக்க முடியும்? ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு எந்த இடத்திலே பாராட்டப்படவில்லையோ அந்த கூட்டம் தோத்து போகும். ஒரு வீட்டுக்குள்ள அண்ணன் நல்லா உழைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், தம்பியை படிக்க வைப்பாரு, தங்கச்சியை படிக்க வைப்பாரு, அவர் வாழ்க்கையை விட்டுருப்பாரு. அந்த மனுஷனை எவன் மதிக்கலையோ அந்த வீடு விளங்காது. தனி மனித முயற்சியை, தனி மனித உழைப்பை யாரும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. தனித்தனி நல்ல தரமான பூக்கள் செய்தால்தான் அழகான மாலையாக அது மாறும் என்று சொன்னால், இங்கே தனித்து நீங்க யாரையோ நிறைய ஒரு லிஸ்ட் சொல்லவே முடியாது, இந்த பெயர் பட்டியலை வாசிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட சின்ன சின்ன பண்பாடுகளும் முயற்சியும் தான் இன்னும் தமிழ் பண்பாட்டையும் மொழியையும் வழிநடத்தி கொண்டே வருகிறது. உலக அரங்கிலே தமிழுக்கு என்று ஒரு தனி இருக்கை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், செம்மாந்த தனி மனிதர்களுடைய முயற்சியை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது. நாங்கள் தேன்கூடு போல, நாங்கள் பூக்களை போல உங்களுக்கு தருகிறோம், நாங்கள் கொண்டு விடுகிறோம், கொண்டு தருகிறோம், நீங்கள் கொண்டாட வாருங்கள் என்று இந்த நல்ல நாளிலே கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொண்டு வருபவன் தான் தனி மனிதன்,
அப்படிங்கிற ஒரு விவாதத்தை கொண்டு போயிட்டாங்க. கூட்டு முயற்சியை என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் இனியவன் உங்கள் பலத்த கரவொலியோடு வருகிறார். நடுவர் விட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க வந்த உடனே சொன்னீங்க எல்லா ஊருக்கும் ஒரு மொழி அடையாளம் இருக்கு, ஆனா திருவள்ளூர்ல மட்டும்தான் வரும்போதே இட்டுன்னு போங்கடா அப்படின்னு சொன்னாங்கன்னு. நடுவர் அவர்களே, நான் பொண்ணு எடுத்த ஊர் இந்த ஊர். என்னையும் இட்டுன்னு வந்தானுங்க சென்னையில இருந்து. இந்த ஊர்ல இருந்தா நீ இட்டுன்னு போனியா? நான் என்ன அவனுங்க இட்டுன்னு வந்தானுங்க, நான் இங்கேருந்து ஒரு பொண்ணை இட்டுன்னு போனேன். ஏன் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் இட்டுன்னு போறியான்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள்? உலகத்திலே தமிழக அகராதியிலே பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை இட்டுன்னு போறியா. இட்டு அழைத்து கொண்டு போவது. வந்திருப்பீங்க, பசியோட வந்திருப்பீங்க, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்து இடுதல் என்பது வழங்குதல் என்று பெறும். திருவள்ளூர்காரங்களை என்ன சொல்றாங்க, டே நடுவர் ஐயா வந்தாரு, இட்டுன்னு போடா, போகும்போது வாங்கி கொடுத்து சாப்பிட்டு அவரு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கூட்டணும் போடா. சார், அந்த பாசக்கார உள்ளம் கொண்டவர்கள் சார் திருவள்ளூர்காரங்க. இவ்வளவு நாள் இந்த விளக்கத்தை யாருமே எனக்கு சொல்லலையாப்பா. இடுதல் என்ற வார்த்தையிலிருந்து உருவானது தான் இட்டுன்னு போதல். நடுவர் அவர்களே, தமிழருடைய மிகப்பெரிய சொல் எப்பவுமே எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தணும், எல்லாரும் பயன்படுத்தணும். வீட்டில் கொழுந்தனார்னு ஒருத்தர் இருப்பான், புருஷனுக்கு தம்பிக்கு. ஏன் அவனை கொழுந்தனார்னு சொன்னான்? புருஷனுக்கு தங்கச்சியை நாத்தனார்னு சொன்னான். இதை நாம இன்னைக்கும் பயன்படுத்துறோம். ஏன் என்று சொன்னால், நாற்று என்பது ஒரு இடத்துல மொத்தமா இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து இன்னொரு இடத்துல வைப்பான், வேறொரு இடத்துல வைப்பான். இந்த வீட்டில் இருக்கின்ற இந்த பெண் இன்றைக்கு நாற்றாக இந்த இடத்தில் இருக்கின்றால், இவளை இன்னொரு குடும்பத்திலே இன்னொரு இடத்திலே வைப்பதற்காக அவளுக்கு பெயர் நாற்றனார்னு வச்சாங்க. அதை இன்றைக்கும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம், வழக்கத்தில் இருக்கு. இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு தெரியுங்களா, ஓரகத்தின்னு சொல்லிட்டு. ஒரே அகத்தில் வாக்கப்பட்டவர்களுக்கு ஓரகத்தி என்று பெயர். ஆனா இதெல்லாம் படிக்கிறதே கிடையாது, தனிக வேலை. காதலை சொன்ன போகும்பொழுது அந்த பையன் லவ் மேரேஜ், அந்த பொண்ணு பாவம் விடுங்க, லவ் பண்றத ப்ரப்போஸ் பண்ண போவாங்கல்ல, சொல்ல போவாங்கல்ல, அப்போ நல்ல பொண்ணு நம்ம சொல்ல, ஏய் வழியில் எங்கள் அப்பா இருந்தான் பாத்தியா, எங்கள் அப்பத்தா இருக்கால, அவள் பார்த்தா காரி துப்புவா. அதைத்தான் அந்த பாட்டு. அப்பனை பாத்தியா அண்ணனை பாத்தியா அப்பத்த தூ தூ தூ. புரியுதா தம்பி? நீங்க தமிழ் கலாச்சாரத்தை நாங்க காப்பாத்தினா, உனக்கு தெரியலன்னா ஓரம் போயிடணும். நீங்க என்ன பண்றீங்க, காலகாலமாக நீங்க யாரோ ஒருத்தர் செய்யறீங்க, ஆனா நாங்க கொண்டாடுறோன்றீங்க இல்லையா, நாங்கள் சேர்ந்து செய்ய வேண்டும். நடுவர் அவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் நடந்தது. மாமியாருக்காரி நெக்லஸ் போட்டிருந்தா சார், ரொம்ப நாளா மருமகளுக்கு ஆசை அந்த நெக்லஸை கேட்கணும்னு. புருஷங்கிட்ட கேட்டா வாங்கி கொடு வாங்கி கொடு வாங்கி கொடு. அவன் சொன்னான், இரு கொஞ்ச நாள் அம்மா போயிடுவாங்க, போட்டுடலாம். அவள் போற மாதிரியே தெரில. ஒரு நாள் பார்த்தா புருஷன் வீட்டுக்கு வேலைக்கு போனான் பாருங்க, உலக்க ஏற்று ஓங்கி கழுத்துல அடிச்சா, மாமியார் விழுந்துட்டான். அவள் இவளுக்கு மாமியார்ல புள்ள வந்த பிறகு சொல்லிட்டு செத்து போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கழுத்தை பிடிச்சிருக்கிறான். பேச்சு தொண்டையில் அடிச்சிருக்கா பாருங்க, எவ்வளோ பெரிய கில்லாடி பாருங்க. வேற எங்காவது அடிச்சா சொல்லிடுவா இல்லையா. பையன் வந்தான், பையன் வந்து அம்மாவை பார்த்த உடனே, என்னடி எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னா, அம்மா சிக்னல் காட்டினான். கழுத்தை காட்டுறா, உலக்கையை காட்டுறா, பொண்டாட்டியை காட்டுறா. உலக்கையால் எங்கள் பெத்த தாயை கழுத்தில் அடிச்சிருக்கிற படுபாவின்னு கேட்டான். அது சொன்னா, யோ கூறு கட்ட மனுஷா, என்ன சொல்கிறாங்க எங்கள் அத்தை, என்ன சொல்கிறாங்க, உலக்க மாதிரி நிற்கிறியாடா, கழுத்துக்கிற 5 பவுன் சங்கிலி எடுத்து என் மருமகளுக்கு போடு அப்படி. நாங்கள் யாரு? நல்ல வேலை, இதனாலே எங்கள் வீட்டில் உலக்க வாங்கலையே. எங்கள் அம்மா உயிர் எனக்கு முக்கியம் இல்லையா? நண்பர்களே, தனி முயற்சியாக இந்த பட்டிமன்றம் நடைபெறுகிறது. நடுவர் அவர்கள் திண்டுக்கல்லே அவர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், நான் என் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த அம்மா அந்த வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு செவத்தை பார்த்து தனியாக பேசிக்கிட்டு இப்படி ஒரு பட்டிமன்றம் நடந்ததுன்னு வச்சுங்க. ஏப்ரல் 14 கலைஞர் தொலைக்காட்சியில் போடுகிறார்கள். தனி முயற்சியின் காரணமாக அவரவர்கள் அவர்கள் வீட்டிலேயே திரும்பி கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். எங்களால் அவர்கள் முகத்தை கூட பார்க்க முடியவில்லை. இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் கம்முன்னு உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, முறைச்சு பார்த்துருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இல்லைங்க, சேரே இல்லை,
ஒருத்தர் பேச சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணன் அழகாக சொல்லுவார், என்றைக்கு கலைஞர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால், கலைஞர்களுக்கு என்றைக்கு சுவைஞர்கள் அங்கீகரிக்கிறார்களோ அன்றைக்கு மேடையில் இருக்கின்ற கலைஞர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நீங்கள் உங்களுடைய கரவொலியும் உங்களுடைய பாராட்டுதலும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்காத வரை என்றைக்கும் மொழியை காப்பாற்ற முடியாது. காப்பாற்றுவது நீங்கள், போற்றுவது நீங்கள், உங்களால் தான் முடிகிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தனி மனிதன் முயற்சி எடுத்து தான் எல்லா திட்டங்களையும் உருவாக்க முடியும். இன்னைக்கு உலகத்திலேயே முதலில் அச்சாக வெளிவந்த மொழி எந்த மொழி தெரியுமா? பிரிண்டிங்கில் வந்த முதல் மொழி. இந்தியாவில் எத்தனையோ மொழிகள் இருக்கு. ஹிந்தி இருக்கு, போஜ்புரி இருக்கு, உருது இருக்கு, சான்ஸ்கிரிட் இருக்கு. மிகப்பெரிய பழமையான மொழிகள் கிரேக்கம் இருக்கு, எகிப்திய மொழி இருக்கு, ஹீப்ரு இருக்கு. இது எதுவுமே அச்சில் முதல் மொழியாக வரவில்லை. முதல்ல அச்சான மொழி எது என்றால் உலகத்திலேயே தமிழ் மொழிதான் முதலில் அச்சான மொழி. பிரிண்டிங்கில் வந்த முதல் மொழி தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு 10 வரிகள் தான் முதலில் பிரிண்டிங்கில் வந்தது. அந்த பிரிண்டிங்கை உருவாக்கின அச்சை உருவாக்கியவர் சீகன் பால்கு ஐயர். அதை எங்கே உருவாக்கினார்னா தரங்கம்பாடி என்ற இடத்தில்தான் முதல் தமிழ் நூல் அச்சாக்கப்பட்டது. இது ஒரு தனி மனிதனுடைய சிந்தனை தானே. எஸ்பி பாலசுப்ரமணியம், டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா அவங்க எல்லாம் தன்னுடைய தனித்திறமையால் தான் வந்தார்கள். தமிழை அவ்வளோ ரசித்து பாடின எஸ்பிபியை கேட்டாங்க, உங்கள் தாய்மொழியான தெலுங்கு, ஆனால் தமிழை இவ்வளோ ரசித்து பாடுறீங்களேன்னு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரு, இன்னொரு மொழியை நான் பாடும் பொழுது என் தாயின் மடியில் அமர்ந்து பாடுவதைப் போலத்தான் நான் நினைத்து பாடுவேன். தமிழ் மொழியை சரியாக உச்சரிக்கவில்லை என்றால் தமிழ் தாய்க்கு நான் துரோகம் செய்தவனாகி விடுவேன் அப்படின்னு சொல்லி யாரு? தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட எஸ்பிபி. சுசீலா அம்மாவுக்கு சூரிய மகள்னு ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த அம்மா 82 வயசில் வந்து என்ன பேசுனாங்க தெரியுமா? நான் ஒரு தெலுங்கச்சி, ஆனால் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது இந்த தமிழ் மொழி தான். அதனால் இந்த தமிழுக்கு நான் என்னைக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். தனி மனிதர்கள் எடுக்கின்ற முடிவு தான் அப்படின்னு யார்? இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க கூட்டு முயற்சி தான். தனியாக ஒரு மனுஷன் பாடின பாட்டு பூரா பாருங்கள், பெரும்பாலும் சோக பாட்டாக தான் இருக்கும். ஆனால் கூட்டமாக சேர்ந்தாலே ஒரு மனிதன் மகிழ்ச்சியை கொண்டு வந்து விடுவான். அதனால தான் நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம், வாழ்க வாழ்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பது. கூட்டாக இருந்தால்தான் அந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க முடியும். அப்படின்னு யார்? இவங்க. எந்த நாட்டுக்கு நாங்கள் போகிறோமோ அந்த மொழியை நாங்கள் படிச்சுக்கிடுவோம். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து உலகம் முழுவதும் செல்வதற்கு தமிழ் மொழியும் ஆங்கிலம் என்ற 2 மொழிகள் இருந்தால் உலகம் முழுவதும் நாங்கள் போய் படிப்போம்யா. 3வது மொழி தேவையில்லை. ஒரு மனுஷனுக்கு இந்த 2 கை பத்தாதா? வலது கை சாப்பிட, இடது கை சுத்தம் பண்ண, 3வது இங்கே ஒரு கை முளைக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. 2 கை இருக்கும்போதே இவ்வளவு வேலை பார்க்குறேன். ஒரே ஒரு பாட்டு இப்போ நான் பாடுறேன், அது என்ன மொழின்னு இது வரைக்கும் எனக்கே தெரியாது. ஆனால் அந்த பாட்டை இன்னைக்கு 10 கோடி பேர் கேட்டிருக்கான். என்ன பாட்டு தெரியுமா அது? சீ 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 சினக்கு சீ 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 சீரனக்கு சீர சீரச்சி வம்சகத்துல நான் புத்தக்கல தம்மு கத்தக்கில டூ அப்சகத்தில் தின்னுக்கு பக்கல தனக்கு பத்தலோ. இப்போ இது என்ன மொழின்னே தெரியல. 5 கோடி பேர் கேட்டிருக்கேன். எதுக்குடா கேட்டிங்கன்னா அந்த டியூன் ரிதம் நல்லா இருக்கு. தங் தட்டக்கட்டு தங்கிட்ட தக்கட்டு தங்கிட்டு தக்கட்டு தங் அப்படின்னு. இந்த 3வது மொழி பாட்டை நான் இப்போ பாடினதுனால ஏதாவது எனக்கு பிரயோஜனம் இருந்துச்சா? சந்தோஷந்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த 3வது மொழி நம்மிடம் திணிக்கக்கூடாது. நம் தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து எடுக்கின்ற அந்த முயற்சி தான் வெற்றியை கொடுக்கும். தனி மனித முயற்சி என்பது ஒரு நூலகத்தில் இருக்கும் தனித்தனி புத்தகங்கள்,
அந்த புத்தகத்தை படித்ததன் மூலம் உண்டாகும் புரட்சி தான் கூட்டு முயற்சி. புத்தகம் என்பது தனி முயற்சி, அதை படித்து உருவாக்கும் இயக்கம் புரட்சி என்பது கூட்டு முயற்சி. அதனால்தான் கவிஞர்கள் பாடினார்கள் பாட்டு, ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் என்ற பாடலை அடிப்படையாக வைத்து தனி மனிதன் எடுக்கின்ற முயற்சி அவனோடு நின்று போய்விடும். அது மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் மொழியையும் பண்பாட்டையும் காப்பாற்றுவதற்கு தனி மனிதர்கள் எடுத்த முயற்சியை இயக்கமாக மாற்றி அதை மக்களுக்கு பயன்படுத்தியது கூட்டு முயற்சி தான், கூட்டு முயற்சி தான் என்று சொல்லி மொழியையும் பண்பாட்டையும் காக்க இன்று பெரிதும் தேவை தனி மனித முயற்சியை விட கூட்டு முயற்சியே, கூட்டு முயற்சியே என்று இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக சொல்லி இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து தாய்ப்பாலுக்கு நிகரான நம் தாய்மொழியை கூட்டாக சேர்ந்து பாதுகாப்போம் பாதுகாப்போம் என்று சொல்லி வாழ்க தமிழ், வாழ்க நிரந்தரம், வாழிய வாழியவே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.